Hi guys, welcome back to the new video. So இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து லைவா எப்படி ஹண்ட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். So let's get into it. So இந்த வெப்சைட் தான் இப்போ நம்ம ஹண்ட் பண்ண போறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் மேனிபுலேஷன் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு மெயில் ஐடி கொடுத்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ஓடிபி கேட்கும். ஆனால் நீங்கள் வந்து தப்பான ஓடிபி போட்டால் உள்ளே போகாது. ஸோ இந்த நேரத்தில் அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, விக்டிமோட மெயில் ஐடி வந்து போட்டு கிரியேட் பண்ணிவிட்டு விக்டிம்கிட்ட இருந்து ஓடிபி கேட்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ரெஸ்பான்ஸ் மேனிபுலேஷன் உள்ள பின்னாடி வந்து இன்வேலிட் அப்படின்றத வந்து கரெக்ட் பண்ணி மாற்றி ஓகே இது கரெக்டான கோடு தான் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி அனுப்ப வச்சுருவாங்க. ஸோ சில ப்ரௌசர்ஸ் வல்னரபிலிட்டி இருந்துச்சுன்னா அதுவும் அக்செப்ட் பண்ணி உள்ளே போயிடும். திஸ் இஸ் கால்ட் ரெஸ்பான்ஸ் மேனிபுலேஷன். ஸோ நம்ம இதில் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கிரியேட் அன் அக்கௌண்ட். ஸோ என்னென்ன வைக்கலாம், டெஸ்ட். ஸோ யாருன்னே தெரியாத ஒரு மெயில் ஐடி test@gmail.com test@test.com. ஸோ இது யாருதுன்னே தெரியாது, இப்படி ஒன்று இருக்கானு எனக்கு தெரியல. test@test.com. நான் ஒரு அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல தான் அவங்க மெயில் ஐடி போடுவாங்க, போட்டு கிரியேட் பண்ணுவாங்க ஒரு அக்கௌண்ட். ஸோ இது இல்லை அப்படின்னு காட்டுது. ஸோ இப்படி ஒரு மெயில் ஐடி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து யாருக்குன்னே தெரில, அந்த மெயில் ஐடி எங்கே இருக்குன்னு தெரில. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அந்த மெயில் ஐடி போட்டேன். இப்போ வந்து எனக்கு கோடு கேட்குது, எந்த கரெக்டான கோட் கொடுத்தா தான் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ராசஸ் ஆகி அக்கௌண்ட்குள்ளே போக முடியும். ஸோ இங்கனுக்குள்ளே அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெஸ்பான்ஸ் மேனிபுலேஷன்ற ஒன்று வந்து பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி பர்ப் ஷூட் தான், ஆல்ரெடி பர்ப் ஷூட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம் நினைக்கிறேன். எஸ். ஸோ இப்போ நம்ம இங்கே இன்டர்செப்ட் ஆன் பண்ணிவிட்டு கோடு ஒன்றுமே நமக்கு தெரியாது, என்ன கோடு வந்திருக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ ஜஸ்ட் வில் கோ ஃபார் 40 போட்டு என்டர் அடித்தா வில் கெட் அ ரெஸ்பான்ஸ் ஹியர். இதில் செக் பண்ணணும் நம்ம கொடுத்த, இங்கே பாருங்கள் நான் ரெஸ்பான்ஸ் வந்து 40 கொடுத்துருக்கேன், ஆனால் இது வந்து கரெக்ட் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதுக்கு ஆக்ஷன்ஸ் போயிட்டு டூ இன்டர்செப்ட் ரெஸ்பான்ஸ் டு திஸ் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றது தெரியும். ஸோ லெட்ஸ் ஃபார்வர்ட் இட். ஸோ இதுதான் அதோட ரெஸ்பான்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், ஏன்னா நம்ம தப்பானதான் போட்டுப்போம். ஸோ நம்ம இங்கே நாட் ஃபவுண்டுன்னு இருக்கிறத என்ன பண்ண போகிறோம்னா சேஞ்ச் பண்ண போகிறோம். என்னென்னு சேஞ்ச் பண்ணலாம், வெரிஃபைடு. ஸோ வெரிஃபைடு இப்படி தான் அட்டாக்கர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. சேஞ்ச் பண்ணி ஃபார்வர்ட் கொடுத்து இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்களா, அக்கௌண்ட் வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணி, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துச்சு, ஃபோன் நம்பர், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ். ஸோ இப்படி வந்து அட்டாக்கர்ஸ் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உங்கள் மூலமாக உங்கள் மெயில் ஐடியிலேருந்தே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ வல்னரபிலிட்டிஸ் சில வெப்சைட்ஸில் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் மேனிபுலேஷன் வல்னரபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வெப்சைட்ஸ் கொஞ்சம் பார்த்தா இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் நம்ம ஹண்ட் பண்ணியாச்சு கரெக்டாக. நம்ம திங்க் அபவுட் அட்டாக்கர் மாதிரியே திங்க் பண்ணி பின்னாடி ரெஸ்பான்ஸ் என்ன கிடைக்கிது அப்படின்றத சேஞ்ச் பண்ணி நம்ம உள்ளே போயாச்சு. ஸோ நம்ம இப்போ இன்னொரு வெப்சைட் இதை எடுக்கலாம், இன்னொரு டெஸ்ட் எடுக்கலாம். ஸோ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், நிறைய பேருக்கு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் வந்து பேசிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் லாகினில் வந்து சில இடத்துல வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் மூலமாக நம்ம வந்து லாகின் பண்ணி உள்ளே போக முடியும். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டும் தேவையில்லை. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என்ன வெப்சைட் எடுக்கலாம்னா, ஸோ இதில் வந்து அட்மின் பேனல் தான் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இந்த வெப்சைட் இதோட அட்மின் பேனல் தான். இது வந்து அட்மினோட லாகின் பேஜ் தான். ஸோ இதோட அட்மின் என்ன பாஸ்வேர்டு வச்சுருப்பாரு, என்ன யூசர் நேம் இருக்கும் அப்படின்றத பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ நம்ம இங்கே வந்து இதுக்குள்ளே எப்படியாச்சும் இதை பைபாஸ் பண்ணி உள்ளே போகணும். ஸோ இங்கனுக்குள்ளே வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அப்படின்ற ஒரு அட்டாக் வந்து கொண்டு வரலாம். ஸோ சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்மின் பாஸ்வேர்டு என்னவாக இருக்கும், பாஸ்வேர்டும் அட்மின்னே கொடுத்து பார்க்கலாம். ஸோ நான் இப்போ அட்மின் கொடுத்துட்டேன். ஸோ லாகின் பண்ணி பார்க்கலாம், லாகின் ஆகுதா அப்படின்னு.
ஸோ லாகின் ஆகலை, இன்வேலிட் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இங்கனக்குள்ள நம்ம வந்து இப்போ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கனக்குள்ள சில பேலோட்ஸ்லாம் அட்டாக் பண்ணி இன்சர்ட் பண்ணி இதில் எந்த பேலோடு அக்செப்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி சும்மா அட்மின், இங்கேயும் அட்மின், இங்கே வந்து 11 கொடுத்துட்டு பர்ப் ஷூட், நான் சொன்ன மாதிரி பர்ப் ஷூட் தான் எல்லா வேலையும் பண்ண போகுது. ஸோ இங்கே இன்டர்செப்ட் ஆன் பண்ணிவிட்டு இங்கே லாகின் பண்ண போகிறோம். இங்கே பிடிச்சி வச்சுருக்கிற ரெக்வெஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள் நான் கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் காட்டுதா. ஸோ நம்ம இதில் தான் இதை வந்து இன்ட்ரூடர் அனுப்ப போகிறோம். இன்ட்ரூடர் நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்லாம் பண்ண முடியும் அப்படின்னு, அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஸ்னைப்பர்னால் ஒரு இதை டார்கெட் பண்ணி பண்ணுறது. ஸோ நம்ம இங்கே 2 இது யூசர் நேமும் போடணும், பாஸ்வேர்டு போடணும். ஸோ கிளஸ்டர் பாம்புன்ற ஒன்று வந்து சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அட்மின் ஒன்று ஆட் பண்ணுறோம். ஸோ அட்மின் பேலோடு ஒன்று ஆட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு நம்ம அட்மின் தானே கொடுத்தோம். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ பேலோட்ஸ்குள்ளே போக போகிறோம். நான் சில எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ஸ்க்குன்னு சில பேலோட்ஸ்லாம் கிட்டப் வழியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் இங்கே லோட் பண்ணி ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே வந்து 2 பேலோட் கொடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு பேலோடு வந்து இங்கே பாருங்கள், எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். ஸோ திஸ் இஸ் த பேலோட். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். அட்மின் 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 அட்மின். ஸோ இந்த சைடு என்ன இருக்குன்னா R1 = 1. அதெல்லாம் எஸ்கியூஎல் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் ஈஸி தான். ஸோ தெரியலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா செகண்ட் பேலோடு ஒன்று இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். லோட் கொடுத்து ஸோ இதுக்கப்புறமும் நிறைய வீடியோஸ் போடுவோம், லைவ் ஹண்டிங் தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு இது போட்டாச்சு, இப்போ ஒன்று போட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அட்டாக் பண்ண போகிறேன். ஸோ அட்டாக் பண்ணும்போது எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் மாற்றி காமிச்சிருச்சு. இந்த பேலோடு யூஸ் பண்ணி நீ உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி கிடைக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பர்ப் ஷூட் கம்யூனிட்டி எடிஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணுது, இதையும் போட்டு டெஸ்ட் பண்ணுது. அதுவே நம்மளாம் ஒவ்வொரு தடவையும் பண்ண வேணாம், அதுதான் இன்ட்ரூடரோட வேலை. நம்ம கொடுத்துட்டோம் பேலோட்ஸ், இது ஒவ்வொன்றையாக டெஸ்ட் பண்ணி இதில் இருக்கா. இங்கே பாருங்கள், எல்லாருக்குமே ஸ்டேட்டஸ் கோட் 200ன்னு வருது. 200ல் போய் பார்த்தா என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னா, ஸோ அதுதான் அந்த நாட் ஃபவுண்ட் அப்படின்றது தான் காட்டுது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், எங்கேயாச்சும் ரெஸ்பான்ஸ் மாற்றி வருதா. ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், எல்லாத்துக்குமே 200 வருது. இதுக்கு என்ன வருதுன்னா 302 வருது. ஸோ அப்போ இதில் என்னமோ நடக்குது. ஸோ இதோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தா 302. இங்கே பாருங்கள், 302 ஃபவுண்ட். இந்த 302 ஃபவுண்ட், 200 ஓகே, 404 இதெல்லாமே வந்து எல்லா இனி வர கோர்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இது ஏதோ லாகின் ஆகிருக்கு போல். ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 302 இங்கே பாருங்கள், பேலோடு ஃபஸ்ட்டு பேலோடு வந்து அட்மின், இந்த பேலோடு வந்து இதாக இருக்குது. ஸோ இதை காப்பி பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம் ப்ராக்ஸி, ஏன்னா அப்போ தான் நம்ம ப்ரௌசர் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம அங்கே காப்பி பண்ண ஃபஸ்ட்டு இது அட்மின் அதை போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேலோடு என்ன, இங்கே பாருங்கள், R1 = 1. இதையும் காப்பி பண்ணி பாஸ்வேர்டு இடத்துல போடுவோம். 13 கொடுத்து இப்போ லாகின் பண்ணி பார்ப்போம் உள்ளே போகுதா அப்படின்னு. ஸோ கைஸ் இது லாகின் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம அட்மின் பேனல் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அட்மின் பேனல் ஆக்சஸ் பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய கிரிட்டிக்கல் லெவல் வல்னரபிலிட்டி தான் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எதாவது கண்டுபிடிச்சி கொடுத்தீங்க, அதுவும் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் மூலமாக அப்படின்னா உங்களுக்கு எப்போயுமே ஹை பவுண்டரிஸ் தான். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத. இதெல்லாம் அட்மின் மட்டும்தான் இது பண்ண முடியும். இப்போ நம்ம எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அட்டாக் பண்ணி இதை வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ டோன்ட் ஸோ இப்படி தான் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் லாகின் பேஜில் பேலோட்ஸாக அட்டாக் பண்ணி இன்ட்ரூடர் வழியாக கண்டுபிடிச்சி லாகின் பண்ணி பைபாஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னா ரெஸ்பான்ஸ் மேனிப்புலேஷன் பார்த்தோம், அப்புறம் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வழியாக லாகின் பேஜில்
பேலோட்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி, அதுவும் இல்லாமல் நம்ம நார்மல் யூஸராக போல் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், அட்மின் பேலோட்ஸ் அட்மின் பேஜுக்கே வந்திருக்கோம். ஸோ அடுத்த யூஸரோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போகிறத விட அட்மினோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே வல்னரபிலிட்டி கிரிட்டிக்கல் தான். ஸோ எப்போயுமே ஹை பவுண்ட்ரி தான் அதுக்கெலாம். ஸோ இந்த மாதிரி இதுதான் இனிமேலும் இதுக்கப்புறமும் நாங்கள் இந்த மாதிரி லைவ் வீடியோஸ் எப்படி ஹண்ட் பண்ணுறது, எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வீடியோ பர்ப் ஷூட் பற்றியும், ஃபஸ்ட் வீடியோ பக் பவுண்டரி பற்றியும், செகண்ட் வீடியோ பர்ப் ஷூட் பற்றியும் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்கும். ஸோ மறக்காமல் போய் அதையும் பார்த்துக்குங்க. அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா யூ வில் கெட் சம் ஐடியாஸ். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. வில் see you in the next video. So don't like to subscribe our channel. Bye bye guys.